எடுத்துக்காட்டு 4.1 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்துக் கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கையே எவ்வளவு? 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதே எண்ணிக்கையில 18 குழந்தைகளுக்கு எவ்வளவு பென்சில் தேவைப்படும் தான் கேட்குறாங்க. 18 குழந்தைகளுக்கு அதே அளவுல பிரித்து கொடுத்தோம்னா எத்தனை பென்சில்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை அது நமக்கு தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். தெரியாததை நம்ம ஏதாச்சும் ஒரு வேரியபிளாக வச்சுக்கணும். ஓகேவா? தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து நம்ம கொடுத்துருக்கதை வச்சு ஒரு டேபிளர் கலர் போட போகிறோம். குழந்தைகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு குழந்தைகளின் எண்ணிக்கை. அடுத்து தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை பென்சில்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, குழந்தைகள் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 குழந்தை கொடுத்துருக்காங்க. அது 24 பென்சில்கள்னு சொல்லியிருக்காங்க. 6 குழந்தைகள் 24 பென்சில். குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. பென்சில்களின் எண்ணிக்கை 24. ஓகே. அடுத்து குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 18. அடுத்து இங்க தெரியாது, அதனால எக்ஸ். இப்போ பாருங்க, இது 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்னா 18 குழந்தைகளுக்கு அப்போ எவ்வளவு பென்சில் தேவைப்படும்? அப்போ அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பென்சில்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறனால இது நேர் விகிதத்துல இருக்கு. எதிர் விகிதத்துல இல்லாம நேர் விகிதத்துல இருக்கு. அப்ப நேர் விகிதத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நேர் விகிதத்துல இருந்துச்சுன்னா x1 divided by x2 x1 divided by y1 equal to x2 divided by y2. ஓகேவா? நான் x1 y1 மேல குறிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. x1ங்கிறது 6, y1ங்கிறது 24. 6 divided by 24. x2ங்கிறது 18 divided by y2ங்கிறது x. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 6 into x equal to 18 into 24. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை 6ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே x1 இருக்கும். இந்த x இங்கே டிவைடில் கொண்டு வர போகிறோம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 432. இந்த 6 இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். இதெல்லாம் அடித்தோம்னா 7 42, 7 42. சரி, மீதி 1 இருக்கா? 1 6 6 12. அப்போ இங்கே 2. இப்போ x equal to 72. x equal to 72. அப்போ 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 72. 18. இதை எடுத்து எழுதிடணும். எக்ஸாமில் கேட்டால் கூட இந்த மாதிரி எடுத்து எழுதினாதான் மார்க் கொடுப்பாங்க. கடைசியாக ஒரு மார்க் இதுக்காண்டி வச்சுருப்பாங்க. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து எழுதிடணும். பென்சில்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 72. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.